நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் ஓய்வு எடுக்கின்ற நேரம். ஆகம விதிப்படி ஆலய வழிபாட்டு முறைகள் இரவு நேரத்தில் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு சில இரவுகளில் நம் முன்னோர்கள் புண்ணிய இரவுகளாக குறித்து வைத்திருக்காங்க. அந்த நாட்களில் மட்டும் கோவில்களில் இறை வழிபாடு நடத்த விதிவிலக்கு இருக்கு. அந்த இரவுகளில் முதன்மையானதும் மேன்மையானதுமாக இறை ஆசிகளை முழுவதும் அள்ளி தரக்கூடியதாக இருக்கிறது தான் மகா சிவராத்திரி. உலக வாழ்வில் இருந்து விலகி நின்று இறை சிந்தனைக்கான விழிப்பு நிலையை அடைவதை நோக்கமாக வைத்து உருவாக்கப்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி நாளில் நடந்த அற்புதங்கள் என்னென்ன, அந்த அற்புதங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னென்ன என்பதையும், அன்று இரவு சிவனுக்கு நடத்தக்கூடிய 4 கால பூஜைகளின் அற்புதங்களையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவராத்திரி அன்றைக்கு சிவாலயங்கள் போகிறவர்கள் அனைவரும் ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. மாசி மாதம் மட்டும் வரும் மகா சிவராத்திரி ஏன் சிறப்பாக கொண்டாடுகிறோம்? ஒரு வருஷத்துல மட்டும் ஏன் 12 சிவராத்திரி வருது? சிவராத்திரி தோன்றிய வரலாறு பற்றியும், ஏன் சிவராத்திரி அன்று ஏன் கண் விழிக்க வேண்டும், சிவராத்திரி அன்றைக்கு நாம் என்னெல்லாம் செய்தால் சிவனுடைய முழு அருளும் கிடைக்கும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, மகா சிவராத்திரிக்கு பின் 4 ஜாம பூஜைகளில் சிவனை எந்தெந்த கடவுள்கள் எல்லாம் வழிபடுவார்கள், அப்போது நாம் சிவனை வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மகா சிவராத்திரி பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன் வரும் சதுர்த்தசி திதியில் வருவது மாத சிவராத்திரி என்றும், மாசி மாதத்தில் தேய்பிறை 14வது சதுர்த்தசி திதியில் வருவது மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்திற்கு ஆதாரமாக விளங்கும் சிவபெருமான் உலக உயிர்களை படைப்பதும், படைத்த உயிர்களை காப்பாற்றுவதும், காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியம் செய்வதும் இந்த நன்னாளில் தான் நடக்கும் என்று நம் புராணங்களில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சிவராத்திரி லயக்கர சிருஷ்டி தினம் என்று சொல்வாங்க. லயம்னா ஒடுக்குதல், சிருஷ்டினா படைத்தல். அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்கும் உள்ள விழாவாகத்தான் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம். வருஷம் முழுவதும் பல சிவராத்திரி வந்தாலும் எல்லாம் சிவராத்திரியை விட அதிசக்தி வாய்ந்ததுதான் இந்த மகா சிவராத்திரி. இந்த வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. மகா சிவராத்திரி எப்படி உருவானது, சக்தி வாய்ந்த இந்த தினத்தில் என்னென்ன சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்த திதியில அம்பிகை சிவபெருமானை வணங்கிய நாள் தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் மூழ்கும் நேரத்தில் பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளும் அழியும் நிலை ஏற்பட்ட போது இரவு நேரத்தில் பார்வதியான உமாதேவி சிவனை நினைத்து 4 ஜாம நேரங்களில் இரவு முழுவதும் பூஜை செய்து முறைப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்து சிவனை வழிபட்டார். பார்வதியின் தவத்தில் மகிழ்ந்த சிவன் உலக ஜீவராசிகளை பிரளயத்தில் இருந்து காப்பாற்றி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்த நாளை மகா சிவராத்திரியாக கொண்டாட வேண்டும் என்று பார்வதி தேவி சிவனிடம் வேண்டிக் கொண்டார். 800 புராண கதைப்படி ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானை 2 கண்களை மூடினார். உலகத்திற்கு ஒளி கொடுக்க சூரிய சந்திரன் கண்கள் மூடப்பட்டு எல்லா இடத்திலும் காரிருள் சூழ்ந்து உலகமே இருண்டு போனவுடன் சிவன் அவரின் நெற்றி கண்ணில் உள்ள அக்னிமயமான 3வது நெற்றி கண்ணை திறந்தார். சிவனின் நெற்றி கண்ணில் வெளிப்பட்ட நெருப்பு தீ ஜுவாலைகளாக தெரிகிறத பார்த்த ஜீவராசிகளும் தேவர்களும் பயந்து போனார்கள். அப்போது பார்வதி தேவி சிவனை வணங்கிய பிறகு சிவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுத்து ஜீவராசிகளை காப்பாற்றினார். சிவனை வழிபட்ட பார்வதி தேவி இந்த நாளில் நான் உங்களை எப்படி வழிபட்டேனோ அதே முறைப்படி உங்களை வழிபடுபவர்களுக்கெல்லாம் இந்த பிறவியில் செல்வமும், இறந்த பிறகு சொர்க்கமும், இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று ஈஸ்வரனை வணங்கி கேட்டுக்கொண்டார். இந்த தினத்தில் விரதம் இருந்து விடிய விடிய கண் விழித்து 4 கால பூஜை தரிசிக்கிறவர்கள் எல்லாம் முக்தி தர வேண்டும் என்று பார்வதி தேவியே ஈசனிடம் கேட்க ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கினார். அதனால தான் மற்ற நாளை விட மகா சிவராத்திரி அன்று செய்யப்படும் பூஜைக்கு அதிக சக்திகளும் பலன்களும் இருக்கும். பார்வதி தேவி சிவபெருமானிடம் இருந்து உபதேசம் பெற்றதும், அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றதும், மார்க்கண்டையனுக்காக யமதர்மனையே சிவன் சம்காரம் செய்ததும், பகிரதன் ஒற்றை காலில் நின்று கடுதவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும், கண்ணப்ப நாயனர் குருதி வடியும் லிங்க வடிவத்தில் இருந்த ஈசனின் கண் மீது அவருடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும்,
பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் லிங்க ரூபமாக அருள் வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் தான். சிவபெருமானுடைய சூலாயுதத்திற்கு நிகரானது சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவான் கையில் இருக்கும் சக்கராயுதம். விஷ்ணுவே சிவனை நோக்கி சிவராத்திரி அன்று கடுமையான தவம் இருந்து அதன் பலனாகத்தான் சக்கராயுதத்தை வழங்கினார். மகா சிவராத்திரி கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதில் ஒன்றுதான் இது. ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்று வாதாடி கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் ஒரு சோதனை நடத்தினார். எனது தலையையும் அடிபாதத்தையும் யார் கண்டு வருகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர். அப்பொழுது சிவபெருமான் வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியா எழுந்தருளினார். விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக சிவனின் உச்சியை காண சென்றார். விஷ்ணு பகவான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா உயர பறக்க முடியாமல் களைப்படைந்த அவர் பூமியை நோக்கி வந்தார். அப்போது தாயம்பூவை கண்டு, சிவனின் தலைமுடி நான் கண்டேன் என நீ பொய் உரைக்க வேண்டும் என கேட்ட பிரம்மா தாயம்பூ அதற்கு ஒப்புக்கொண்டது. சிவனிடம் பொய் உரைத்து பிரம்மனுக்காக தாயம்பூ பொய் உரைத்ததை அறிந்த சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவமாய் இருந்தவர் அக்னி பிழம்பாக மாறி, இதனால் தேவர்கள் அச்சமடைந்து சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமான் சாந்தம் அடைந்து சிறிய ஜோதியாய் உருவமாய் காட்சி கொடுத்த நாளை மகா சிவராத்திரி. இன்னொரு புராண கதைப்படி ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு வேடன் வேட்டையாட சென்றான். அன்றைக்கு அவனுக்கு எந்த வேட்டையும் கிடைக்கவில்லை. ரொம்ப தூரம் பயணம் செய்தும் அவனுக்கு எதுவும் கிடைக்காதனால திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான். வேடனை பார்த்த புலி அவனை வேட்டையாடலாம்னு நெருங்கி வந்தது. புலி நெருங்கி வந்ததை பார்த்த வேடன் பக்கத்தில் இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறினான். அந்த புலி வேடனை விடுவதா இல்ல. இரவு முழுவதும் புலி மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தது. வேடன் பயணக்கலப்பில் இருந்ததனால நம்ம கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்து புலிக்கு பயந்து இரவு முழுவதும் வில்வ இலையை கீழே பறித்து போட்டு கொண்டிருந்தான். அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. வேடன் பறித்து போட்ட இலையெல்லாம் சிவலிங்கம் மேல் விழுந்தது. சூரியன் உதித்ததும் புலி அந்த இடத்தை விட்டு சென்றது. மரத்தில் இருந்து கீழே இறங்கிய வேடனுக்கு ஒரு அசரீதி சத்தம் கேட்டது. மகா சிவராத்திரி அன்றைக்கு உன்னை அறியாமலேயே கண்முழிச்சி வில்வ இலையை கொண்டு பூஜை செய்து உன் பாவங்களை நீங்கி நீ மோட்சம் பெறுவாய் என்று அசரீதி உரைத்தது. மகா சிவராத்திரி என தெரியாமலேயே வில்வ இலைகளை பெரித்து சிவலிங்கத்து மேல் போட்டதனால வேடனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவனுக்கு முக்தி கிடைத்தது. சிவராத்திரி விரதம் இருக்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயத்திற்கு சென்று சிவபுராணம் பாராயணம் செய்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டும். இரவில் தூங்காமல் சிவநாமங்கள் கூறி சிவகதைகள் கேட்டு 4 ஜாமத்திலும் பூஜை செய்தால் சிவனுடைய அருளை பெறலாம். இப்போ 4 ஜாம பூஜைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சிவராத்திரி விரதம் இருக்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயத்திற்கு சென்று சிவபுராணம் பாராயணம் செய்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டும். இரவில் தூங்காமல் சிவநாமங்கள் கூறி சிவகதைகள் கேட்டு 4 ஜாமத்திலும் பூஜை செய்தால் சிவனுடைய அருளை பெறலாம். இப்போ 4 ஜாம பூஜைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரி இரவில் 4 ஜாமமும் சிவனுக்கு பூஜை செய்வாங்க. முதல் நாள் மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் 3 மணியத்திற்கு ஒரு வாட்டி சிவனுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் அலங்காரம் செய்வார்கள். 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் முதல் ஜாம பூஜை பிரம்ம தேவன் செய்வதாக சொல்றாங்க. ஜனன ஜாதகத்தில் ஜோஷங்கள் நீங்கி பிறவா நிலையும் மறுபிறவியும் இல்லாமல் முக்தி அடைய முதல் ஜாம பூஜை செய்யலாம். இரவு 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 2ஆம் ஜாம பூஜை. இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்வாராம். வறுமை, கடன் தொல்லை, மூளை, மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்கள் இந்த 2ஆம் ஜாம பூஜை செய்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் காலை 3 மணி வரை நடப்பது 3ஆம் ஜாம பூஜை. இந்த கால பூஜையை சக்தியின் வடிவமான அம்மனே செய்வதாக ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று உச்சகட்ட வழிபாட்டு நேரம் தான் 3ஆம் ஜாம பூஜை. இதனை லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். இரவு 11 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த நேரத்தில் தான் அடியாமுடி நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தார். சகல பாவங்கள் நீங்கி எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாமல் சிவன் மற்றும் சக்தியின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த 3ஆம் ஜாம பூஜை. 4ஆம் ஜாம பூஜை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாம பூஜை. இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் அரச பதவியையும் தேடி வரும். 30 கோடி தேவர்களும் ரிஷி முனிவர்களும் பூத கணங்களும்
மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகள் இந்த 4ஆம் ஜாம காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக சொல்றாங்க. சிவபெருமானுடைய அருளை கிடைத்தால் பட்டங்களும் பதவிகளும் நம்மை தேடி வரும் என்பது நம்பிக்கை. சரி, எதனால மகா சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும்? சிவராத்திரி தினத்தன்று கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழுப்ப செய்து அன்று இரவு யார் ஒருவர் கண் விழித்து முதுகு தண்டை நேர்நிலையில் வைத்துக் கொள்வதால் அவர்களுக்கு உள்ள சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்குமா. பல யோகிகள் முனிவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி தான் முக்தி அடைந்தார்கள். சிவபெருமானை வழிபடுவதற்கான முக்கியமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி விரதத்தை கடைபிடிக்கலாம் என்று பார்க்கலாம். சிவராத்திரி அன்று சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். பகலில் தூங்கக்கூடாது. இரவில் தூங்காம இருக்க தாயம் விளையாடுவது, படம் பார்ப்பது, போர் நோண்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. சிவாலயங்களில் அமர்ந்து சிவபெருமானை மனதில் நினைத்து முதுகு தண்டை நேராக நிலை நிறுத்தி தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவசோத்திரங்கள் நம்ம படிக்கலாம். இல்லனா யாரையாவது படிக்க சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், நீங்க சிவபக்தராக இருக்கீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம TN நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.